அப்போ நீ மாட்டுக்கு சரியான சாப்பாடு போடல, உணவு போடலை போல இருக்கு. ஓய்வில்லாமல் அந்த மாட்டை வேலை வாங்குறிய. முதல்ல வண்டியை நிறுத்தி அந்த மாட்டை அழுத்து மாட்டுக்கு உரிய தீவனம் வாங்கி கொடு. மாட்டுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு அப்புறம் வண்டியை பாரத்தை இழுக்கின்ற பணியை இந்த வாயில்லா ஜீவனுக்கு கொடு என்று கூறிவிட்டு தன்னுடைய கைப்பையில் இருந்து பணத்தை எடுத்து அந்த மாட்டு வண்டிக்காரன்ட்ட கொடுத்து இந்த செலவுக்கு வச்சுக்க, மாட்டை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூற மாட்டு வண்டிக்காரர் கண்கள் கழங்க இதய தெய்வம் அம்மா அவர்களை இருகரம் கூப்பி நெகிழ்ச்சியுடன் விடைபெற்ற அந்த நேரத்தில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வரவேற்பதற்காக காத்திருந்த தொண்டர்களும் தோழர்களும் வள்ளலின் வாரிசல்லவா, புரட்சி தலைவரத்தில் அரசியல் பாடம் பயின்றவர் அல்லவா,